Hi, vanakkam, welcome back to my channel, welcome back to WinTrader. Daily intraday trading la endha stock la trade pannanom, endha point la entry pannanom, endha point la exit pannanom, idellame confusion da. அதில் இன்றைக்கி நல்ல மார்க்கெட்டு மொமெண்ட் எந்த ஸ்டாக்கில் மார்க்கெட்டில் மொமெண்ட் வரும் இது எல்லாமே நமக்கு கன்ஃபியூஷன் இந்த மார்க்கெட்டு தான். அதுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ஒரு 6 ஸ்டாக். அது டெய்லி இன்ட்ராடேக்கு இந்த ஸ்டாக்கு உங்கள்கிட்ட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டா டெய்லி மினிமம் 5 to 10 ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பண்ணணும்னா ஃப்யூச்சரில் பண்ணலாம், ஆப்ஷன்ஸில் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பண்ணணும்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பண்ணலாம், அதெல்லாம் உங்களுக்கு கேஷில் பண்ணோம்னா டைரக்ட் கேஷ் ஆப்ஷனில் எடுக்கணும்னா எடுக்கலாம். இந்த 6 ஸ்டாக் உங்கள்கிட்ட வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சுட்டா டெய்லி ஒரு அப்ராக்சிமேட் 5 to 10 ரிட்டர்ன்ஸ் மினிமம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் எப்படி எடுக்கணும், எந்த பாயிண்டில் எடுக்கணும், எந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணணும், அது எல்லாமே கன்ஃபியூஷன் தான். என் பேர் வந்து சீமா. நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறது வந்து இன்றைக்கி லைவ் மார்க்கெட். நம்ம WinTrader லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1க்கு லைவ் மார்க்கெட்டு 13 இயர்ஸாக கம்ப்ளீட்டாக நமக்கு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு உங்களுக்கு டோட்டலி 8 வெர்ஷன் கிடைக்கும். 8 வெர்ஷன் ஃபர்ஸ்ட் டு 8 ஃப்ரம் 2009 நம்ம ஸ்டார்ட் பண்ண வெர்ஷன் WinTrader ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான். இன்றைக்கி 8.1 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் 8.1. இன்றைக்கி ஸ்கேனர் 2 ஸ்கேனர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கேனர் 1.1, செகண்ட் ஸ்கேனர் 1.2. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்கேனர் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் என்னாச்சுன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக் செலெக்ஷன் உங்களுக்கு இந்த ஸ்கேனரில் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு எடுக்க முடியும். அதுக்கு இந்த க்ரீன் கலரில் பார்க்க வந்தது, இந்த க்ரீன் கலரில் மார்க்கெட்டு பை ட்ரெண்டு தான், இந்த ரெட்டு கலர் செல் ட்ரெண்டு. இந்த 6 கன்ஃபியூஷன் 3 க்ரீனாக கிடைச்சிட்டா உங்களுக்கு நல்லா மார்க்கெட்டு நல்லா பை போகும். 3 ரெட்டு கிடைச்சிட்டா உங்களுக்கு நல்லா மார்க்கெட்டு கீழே வரும். ஓகே, அது இந்த மாதிரி பார்த்துட்டா உங்களுக்கு டைரெக்டாக நல்ல டைரக்ட் ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதுதான் 6 போயிட்டேன். இன்றைக்கி மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட்டில் லைவில் காட்டுறேன். சில்வரில் என்னாச்சுன்னா டைரெக்டு அந்த 3 க்ரீன் கலர் 6 கொடுத்துட்டேன். சில்வரை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா மார்க்கெட்டு நல்லா பை ட்ரெண்டில் தான் இருக்கும். இது பார்த்துட்டு சில்வர் மார்னிங்கிலே மார்க்கெட்டு மேலே போய்ட்டு அப்ராக்சிமேட் 170 பாயிண்ட்ஸு மேலே போயிடுச்சு. மார்னிங்கிலே மார்க்கெட்டு பையில் தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ எப்படி இன்னைக்கு மார்க்கெட்டு ஒர்க் பண்ணுவேன்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 6 ஸ்டாக் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு அடானி போர்ட்ஸு, அடானி என்டர்பிரைஸு, அம்புஜா சிமெண்ட்டு, ரிலையன்ஸு, மாருதி, ஏஷியன் பெயிண்ட்ஸு, இது எல்லாமே டெய்லி பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டா டெய்லி நல்ல ஸ்டாக்கு தான். உங்களுக்கு டெய்லி உங்களோட வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டாக்கில். ஓகே, அப்போ எப்படி நம்மளோட சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுவேன்னு உங்களுக்கு டைரெக்டாக இந்த சாஃப்ட்வேரோட காட்டி கொடுத்துடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறது வந்து அடானி போர்ட்ஸு. ஓகே, இந்த அடானி போர்ட்ஸில் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டே பிரேக் லைனில் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த ரெட்டு கலர் டவுன் ஆரோ வந்து செல் சிக்னல், இந்த க்ரீன் கலர் அப் ஆரோ வந்து பை சிக்னல். எப்போவுமே சிக்னல் கிடைக்கும் போது உங்களுக்கு டைரெக்டாக அலர்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சிக்னல் வந்துட்டால் அதுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேலே கொடுக்கு கீழே கொடுக்கு. இது அடானி போர்ட்ஸில் லேட்டஸ்ட் சிக்னல் வந்து செல் சிக்னலில் அப்ராக்சிமேட்டு எஸ்டர்டே உங்களுக்கு க்ளோசிங்கில் ஒரு 3 o'clock அப்ராக்சிமேட் 14:15, 59, 3 o'clock உங்களுக்கு கிடைச்சிட்டு அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு தான் டார்கெட்டு தான். கீழே போட்டுட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, இது வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வைக்கணும். இதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எடுக்கணும்னா 3 கன்ஃபர்மேஷன். இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ஸ்டார் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டேன். ப்ளூ கலர் ஸ்டார் என்னாச்சுன்னா மார்க்கெட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ண பாயிண்ட் உங்களுக்கு தைரியமாக எடுத்துட்டா மார்க்கெட்டு கீழே தான் போகும். அதுக்கு இது விட்டுடுக்கு அப்புறம் இந்த பிரேக் அவுட்டில் இந்த மற்ற ட்ரெண்ட் லைனு மார்க்கெட்டு இந்த பாயிண்ட் வரை கீழே வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு தான் இப்படி கீழே வந்துட்டேன். இது மாதிரி மார்க்கெட் அப் டவுன்ஸு காட்டி கொடுக்கு. இது மார்க்கெட்டு ரெட்டு கலரில் வந்தது டவுன் ட்ரெண்டு, க்ரீன் கலர் வந்தது பை ட்ரெண்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு 827 உங்களை என்ட்ரி எடுத்துட்டா டைரெக்டாக மார்க்கெட்டு நல்லா கீழே போயிட்டு ஒரு 791 வரை கிடைச்சிட்டு அது அப்ராக்சிமேட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் நல்லா கீழே போயிட்டு நல்லா மார்க்கெட்டு டவுன் போயிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடானி என்டர்பிரைஸ் உங்களுக்கு பார்க்குங்க.
நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்க்குங்க அடானி என்டர்பிரைஸில் சேம் இந்த மாதிரி செல்லு தான் இன்றைக்கி ஃபுல்லு மார்க்கெட்டு டவுனில் தான் இருந்து அப்ராக்சிமேட் 3 days ஆகிடுச்சு மார்க்கெட்டு நல்லா செல் போயிட்டு அதுக்கு உங்களுக்கு டைரெக்டாக அந்த மார்க்கெட்டு டவுனில் தான் இருந்தேன்னா அந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு 15 minutes செட் பண்ணிட்டா நல்லா ஒரு ஹோல்டிங்கில் இன்ட்ராடே பொசிஷனில் உங்களுக்கு ரெண்டுமே பண்ணணும்னா அந்த 15 minutes சார்ட் செட் பண்ணிட்டா உங்களுக்கு டைரக்ட் மார்க்கெட்டு செல் போகும்போது நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இது அடானி என்டர்பிரைஸ் பார்க்குங்க 15 minutesல நல்லா ப்ராப்பராக எஸ்எல் மெயின்டைன் பண்ணிட்டு தான் பண்ணணும். 15 minutesல அதை ஹோல்டிங் பண்ணிட்டு தான் ப்ராப்பராக எஸ்எல் மெயின்டைன் பண்ணிட்டா நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்க்குங்க லேட்டஸ்ட் செல் சிக்னல் இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ வந்த டைம் அப்ராக்சிமேட் 12:15ல ஒரு 21/12 உங்களுக்கு கிடைச்சிட்டு 4128ல செல் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டு நல்லா கீழே போட்டு அப்ராக்சிமேட் 3 days ஆயிடுச்சு மார்க்கெட்டு நல்லா கீழே போயிட்டு எத்தனை பாயிண்ட் கீழே வந்துட்டு உங்களுக்கு டைரக்டாக இந்த மேலே கொடுத்துட்டு 468 points மார்க்கெட்டு கீழே வந்துட்டேன். இந்த பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு ஹோல்டிங்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ராடே பொசிஷன் ரெண்டுமே உங்களுக்கு ஹோல்டிங் பண்ணுறோம்னா இந்த 15 minutes செட் பண்ணிட்டா நல்லா கீழே போகும். நல்லா கீழே போகும் மார்க்கெட் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டபிள் மார்க்கெட் உங்களுக்கு நல்லா எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி பைசைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் 2 days அப்ராக்சிமேட் பை போயிட்டேன். ஓகே அதுக்கு முன்னாடி பார்க்குங்க செல் வந்துட்டு அப்ராக்சிமேட் 2 days கீழே வந்துட்டேன். ஓகே இந்த மாதிரி 15 minutes செட் பண்ணிட்டா நல்லா உங்களுக்கு ஹோல்டிங் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராப்பர் எஸ்எல் மெயின்டைன் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அம்புஜா சிமெண்ட் இந்த அம்புஜா சிமெண்ட் உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணதுக்கும் நல்லா இருக்கும். பொசிஷன் பண்ணதுக்கு அப்ராக்சிமேட் உங்களுக்கு 4 hour வச்சுட்டு தான் பண்ணணும். 4 hour வச்சுட்டா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பார்த்துட்டேன் மார்க்கெட் இப்போ நல்லா கீழே வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நல்ல மேலே போய் ஸ்டாக் இப்போ அம்புஜா சிமெண்ட் வேணும்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். தைரியமாக நல்லா இருக்கும். ஹோல்டிங்ஸ் பண்ணதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே ஸ்விங் ட்ரேடிங் ஏதாவது பண்ணுறோம்னா ஸ்விங் ட்ரேடிங் உங்களோட சஜஷன் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக ஆட் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்க்குங்க இன்றைக்கி அம்புஜா சிமெண்ட் நல்லா கீழே போயிட்டு மார்க்கெட்டு நல்லா டெய்லி ஒரு பாஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டு இது பார்க்குங்க நல்லா ப்ராஃபிட் கிடைக்கணும் ஸ்டாக்கு இந்த அம்புஜா சிமெண்ட்டு. இது பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். மார்னிங்கில் இன்றைக்கி அப்ராக்சிமேட் மார்னிங்கில் ஒரு 9:20க்கு செல் கிடச்சிட்டு மார்க்கெட்டு நல்லா சப்போர்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 527ல கீழே போயிடுறதுக்கு 527 உங்களை என்ட்ரி எடுத்துட்டா ஒரு 512 வரை போயிட்டேன் நல்லா கீழே போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பைசைக்கிள் வந்துட்டு கன்ஃபார்ம் கிடையாது. கன்ஃபார்ம் இல்லாத கேண்டில் கலர் க்ரீன்லலாம் கீழே வந்து க்ரீன்லலாம் ப்ரைஸ் அண்ட் பை ஜோன் இல்லை 3 கன்ஃபர்மேஷன் நம்மளா கிடைக்காது. அதுக்கு சைடுவேஸ் கேண்டில்ஸாக கொடுக்குறேன். சைடுவேஸ் கேண்டில்ஸ் இந்த ப்ளூ கலரு இந்த ஆரஞ்ச் கலரு அதுக்கப்புறம் இந்த ஹோலோ கேண்டில்ஸ் க்ரீன் நாட் ஃபில் எம்டி கேண்டில்ஸ் இது எல்லாமே சைடுவே கேண்டில் தான். இந்த சைடுவே கேண்டில் உங்களுக்கு என்னாச்சுன்னா சைடுவேஸில் எடுத்துட்டா அப்ராக்சிமேட் மார்க்கெட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் போகும். நாட் இன் பை ஜோன் நாட் இன் செல் ஜோன் இந்த போர்ஷனில் தான் இருக்கும். சைடுவேஸ் என்னாச்சா கொஞ்சம் ரிஸ்கி தான் போர்ஷன். அந்த போர்ஷன் வந்துட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு இன்றைக்கு இந்த நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி பார் சார்ட்டில் என்னாச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்கு நல்லா ஈஸியாக உங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ண முடியும். அது என்னாச்சுன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் போகிற பாயிண்ட்டு டைரெக்டாக உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும் நல்லா எடுக்க முடியும். அந்த பாயிண்ட் உங்களுக்கு வேணும்னா எந்த பாயிண்டில் சாஃப்ட்வேர் ரிவர்ஸ் போயிட்டால் அந்த பாயிண்ட் உங்களுக்கு டைரெக்டாக இந்த சாஃப்ட்வேர் காட்டி கொடுக்கும். அது எக்ஸாம்பிள் இன்றைக்கி எஸ்டர்டே நிஃப்டியில் காட்டி கொடுத்து பார்க்கும்போது நிஃப்டி சார்ட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக செல்லாக போயிட்டுருக்கேன். எஸ்டர்டே பார்க்குங்க அப்ராக்சிமேட் மார்னிங்கில் ஒரு செல் போயதுக்கப்புறம் கொஞ்சம் அப்ராக்சிமேட் ஒரு ஆஃப்டர் 1 o'clock மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ட்வேர் ப்ளூ கலர் காட்டி கொடுத்தேன். அந்த கேண்டில் கலரு சேஞ்ச் ஆகும்போது அந்த கலரு ப்ளூவில் தான் வரும். அந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மார்க்கெட்டு ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பொசிஷன் வேணும்னா உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். அல்லாத இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணலாம். இது மாதிரி பார்த்துட்டு இப்படி சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்ததுக்கு கீழே போயிட அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்ததுக்கு கொஞ்சம் நல்லா மேலே இப்போ ட்ரெண்ட்லேயே மேலே போயிட்டா அந்த பொசிஷனில் வேணும்னா கொஞ்சம் எக்ஸிட் பண்ணலாம் தைரியமாக. ஓகே அந்த மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணலாம். ஓகே அதெல்லாம் இதுன்னு முன்னாடி உங்களுக்கு பார்த்துட்டேன். நிஃப்டியில் இது பார்த்துட்டேன் மார்னிங்கில் ஒரு 9:13 ஒரு செல்ஸுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ரொம்ப அப்ராக்சிமேட் 2 hours இந்த சைடுவேஸ் தான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டேன். அது இப்போ எந்த பாயிண்ட்லையும் சைடுவேஸ் போயிட்டு இருக்கு எந்த பாயிண்ட்லையும் மார்க்கெட்டு கன்ஃபார்ம் கொடுக்காது. அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இந்த சிக்னல் பார்க்க முடியும். ஓகே அதுக்கப்புறம் ரிலையன்ஸும் ஃபுல் ட்ரெண்டில் தான் இருந்து அப்ராக்சிமேட்டாக நல்லா மார்னிங்கில் ஒரு பைசன் கிடச்சிட்டு
அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாத மார்க்கெட்டு கீழே போயிட்டு இந்த பாயிண்ட்ல எப்படி என்ட்ரி பண்ணணும்னு உங்களுக்கு கொடுக்கும். அதை இன்கேஸ் மார்க்கெட்டு ரிவர்ஸ் கன்ஃபார்ம் ஆயதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் போயிட்டா அதுக்கு உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணலாம். அல்ல இருந்தால் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு தான் ஏது சிக்னல் வரும்போது இந்த 3 கன்ஃபர்மேஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லாங் கேண்டில் ஓப்பனிங்ல அதாவது கேப் அப் ஓப்பனிங்ல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணணும். ஓகே, சாதா ஓப்பனிங்ல பரவாயில்லை, அந்த லாங் கேண்டில் ஓப்பனிங் இந்த ரிலையன்ஸ்ல இந்த கேண்டில் ஓப்பன் பண்ணது ஒரு லாங் கேண்டில் தான். அதை அப்ராக்சிமேட் ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் மேலே போட்டு தான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட்லுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டைரெக்டாக உங்களுக்கு வேணும்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு செல் சிக்னல் வந்த பாயிண்ட்ல மார்க்கெட்டை நல்லா கீழே போயிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் மாருதியிலும் இன்னைக்கு ஃபுல்லு செல்லு தான் இருந்தேன். லேட்டஸ்ட் வந்த செல் சிக்னல் அப்ராக்சிமேட் மேலே கொடுத்துட்டேன் ஒரு 13.54 அப்ராக்சிமேட் ஒரு 2 o'clock ஒரு 5 minutes முன்னாடி வந்துட்டேன். அதுக்கு 68 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டேன் மார்க்கெட்டு. ஓகே, கன்ஃபார்மில் தான் இருந்தேன். ஆல்ரெடி செல் வந்த பாயிண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக டைரெக்டாக என்ட்ரி பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸும் பார்த்துட்டா உங்களுக்கு மார்னிங்லேயே நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிது. ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒரு பைசிக்கில் வந்தது, லாஸ்ட் க்ளோசிங்கில் ஒரு கன்ஃபார்ம் ஆகிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா இது சைடுவேஸ் தான், இதை எடுக்க பாயிண்ட் ஒரு சைடுவேஸ் கேண்டில் இதுக்கு எடுக்கிறது இந்த போர்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஓகே, மார்னிங்கில் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒரு மார்னிங்கில் அப்ராக்சிமேட்டு ஒரு 3062 மார்க்கெட்டை ஒரு 10 o'clock என்ட்ரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கீழே போய் 3047 வரை போயிட்டார். ஓகே, நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிட்டு நல்லா உங்களுக்கு இந்த 5 ஸ்டாக் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள்ட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டா டெய்லி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பரில் கால் பண்ணுங்க 8139039994 சீமா கிருஷ்ணா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.